எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இப்போ இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி அவர்களுடைய வீட்டில் 15 வருடம் வேலை பண்ண வீட்டு வேலைக்கார பெண் ஒருத்தவங்க ஜெயம் ரவி குறித்தும், ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தி குறித்தும், அவங்களுடைய மாமியார் குறித்தும், அந்த ஒட்டுமொத்த வீட்டை குறித்தும் பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஜெயம் ரவி அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வீட்டில் 15 வருஷம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத, இவங்க இருக்கிற வரைக்கும் ஜெயம் ரவிக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த வீட்டு வேலைக்கார பெண் அடுக்கடுக்காக சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீட்டில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜெயம் ரவி அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அது நம்முடைய தமிழகம் முழுக்க மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு. ஒட்டுமொத்த மீடியாவுமே அதை பற்றி தான் அடுத்த ஒரு 2-3 நாட்களுக்கு பேசினாங்க. இந்த அளவுக்கு ஒட்டுமொத்த மீடியாவும் பேசுனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழகமுமே ஜெயம் ரவி அவர்களுடைய பேட்டியை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜெயம் ரவி அவர்கள் நம்முடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில் எத்தனை படங்கள் நடிச்சிருக்கிறாரு, எவ்வளோ ஹிட்டான படங்களை கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இன்றைக்கி 45 வயசில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த ஒரு பேட்டியில் கத்துறாரு, என் பையனை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, நான் ரத்த வாந்தி எடுத்துகிட்டு இருக்கிறேன், என் கையில் ஒரு ரூபா கூட காசு இல்லை, எனக்குன்னு ஒரு சொந்த வீடு கிடையாது, நான் தெருவில் திரிஞ்சிட்டு இருக்கிறேன், என் கூட இருந்த கெனிஷாவையும் சைபர் புல்லிங் பண்ணி துரத்தி விட்டுட்டாங்க, இப்போ எனக்குன்னு யாருமே இல்லை, எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்தா மட்டும்தான் இதுக்கு மேலே நான் படத்தில் கூட நடிப்பேன், இல்லைன்னா செத்து போயிடுவேன்னு அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவுக்கு எல்லாருமே கவலையை ஏற்படுத்தினுச்சு. ஒட்டுமொத்த தமிழகமும் இதை பற்றி தான் பேசினாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மீடியாக்குள் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தான் கவர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்க நேயர்களே, ஜெயம் ரவி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்த பிறகு ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியுமே ஜெயம் ரவிக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருந்தாலும் ஒரு சில பேர் அவருக்கு எதிராக அவங்க மனைவி ஆர்த்திக்கு ஆதரவாகவும் இப்போ பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி பேசுகிறவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இவெல்லாம் ஒரு ஆம்பளையா, ஒரு பேட்டியை கொடுத்துட்டு இப்படி அழுதுட்டு இருக்கிறானே, ஒரு பொண்டாட்டியை கூட ஒழுங்காக இவனால் வச்சுக்க முடியல, ஒரு பொண்டாட்டியை கூட கட்டுப்படுத்த முடியாத இவெல்லாம் ஒரு ஆம்பளையாங்கிற மாதிரி ஒரு சில பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு மிக பெரும் அளவுக்கு அவருக்கு ஒரு மன உளைச்சலை மீண்டும் ஏற்படுத்தி இருந்துச்சு. இப்படி இருக்கிறப்ப ஜெயம் ரவி அவர்கள் யார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஜெயம் ரவி வீட்டில் வேலை பண்ண வேலைக்கார பெண், 15 வருடம் வேலை பண்ண வேலைக்கார பெண் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் மாதிரி ஒரு நல்ல மனிதர் வேறு யாருமே கிடையாது. அவருடைய வீட்டில் நான் 15 வருடம் வேலை பண்ணியிருக்கிறேன். ஆரம்பத்தில் அவங்களும் ஆர்த்தி அம்மாவும் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்தாங்க. நாளாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு தெரியல. ஆர்த்தியும் அவங்களுடைய அம்மா ஜெயம் ரவி அவர்களுடைய மாமியாரும் அதிகமாக வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஜெயம் ரவி தனியாக வருவார், தனியாக நைட் ஒரு 12 மணி 1 மணிக்கு வருவார், சாப்பாடு கூட இல்லாமல் இருப்பார். திடீர்னு எங்ககிட்ட அம்மா சாப்பாடு கொஞ்சம் இருக்காமல் செஞ்சு கொடுக்குறீங்களாங்கிற மாதிரி கேட்பார். எங்களுக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்துலையும் நாங்கள் எல்லோரும் அவருக்கு சாப்பாடு பண்ணி கொடுப்போம். அவர் அந்த நேரத்தில் சாப்பிட்டு அப்பயும் பார்த்தீங்கன்னா தனியாகவே தான் இருந்தார். அவர் என்றைக்கும் நாங்கள் ஒரு 5 வருடங்களாக நாங்கள் சேர்ந்து அவங்களுடைய மனைவி ஆர்த்தியோடு சேர்ந்து நாங்கள் பார்க்கவே கிடையாது. எப்பயும் சோகமாகவே தான் இருப்பார். வெளியே என்னதான் அவர் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருந்தாலும் எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவர் ரொம்ப கவலையாக இருக்கிறாரு அப்படின்னு. ஆரம்ப காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவ்வளோ பேசினேன் எங்ககிட்ட. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்துலாம் பார்த்தீங்கன்னா பேசக்கூட மாட்டார். ரொம்பவே எங்களுக்கு கவலையாக இருக்கும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள் எங்கள் வீட்டுக்கு சுத்தமாக வரதை அப்படியே நிறுத்திக்கிட்டார். அவர் வரதை நிறுத்தன்றது எங்கள் வீட்டில் வேலை பண்ண எங்கள் எல்லாருக்குமே சம்பளம் குறைவாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களையும் யாருமே கவனிக்கிறதில்ல. நாங்களும் வேலையை விட்டு நின்றுட்டோம். என்றைக்கு ஜெயம் ரவி சார் அவர்கள் வீட்டுக்கு வரதில்லையோ அதிலிருந்து நாங்களும் வரதில்லை. அதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. இன்றைக்கி இந்த பேட்டியை பார்த்த உடனே எனக்கெல்லாம் கண்கள் கலங்கி போயிடுச்சு.
அந்த மனிதர் எவ்வளோ நல்லவர், எங்கள் எல்லாத்தையுமே எவ்வளோ அன்பாக எங்களுக்கெல்லாம் அவர்கள் கையில் காசு இல்லைனா கூட எங்களுக்கு வந்து காசு கொடுக்கறதுக்காக கடன் வாங்கிலாம் கொடுப்பாரு. தீபாவளி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்போல்லாம் அவர் இப்படி அழுகுறதை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி அந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க. நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இதிலிருந்து நீங்கள் ஜெயம் ரவியை பற்றி எப்படிப்பட்டவர்னு நினைக்கிறீங்க? அவருக்கு இப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இது வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்குது? இதெல்லாம் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.